இயக்குனரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த தருணத்திற்கு இந்த சினிமா மிக அவசியமான தேவையாக எல்லாருக்குமே தோணியிருக்கும். நம்ம கொல்கட்டாவில் நடந்த ஒரு சம்பவமாகட்டும், கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவமாகட்டும், இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம மனசுக்கு தோணக்கூடிய விஷயங்களை திரையில் காண்பித்த ஒரு இயக்குனர். முன்னாடி மிக அழகான திரைப்படம் இயக்குனர் இமயம் அவர்களை வைத்து குரங்கு பொம்மை திரைப்படம் கொடுத்திருந்தாங்க. சமீபமாக திரையில் தோன்றி மக்களுடைய எல்லாருடைய வரவேற்பையும் பெரும்பாலாக பெற்ற மகாராஜா திரைப்படத்தின் இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பிடிச்ச நிறைய டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் பார்த்தோம், வாழை படம் பார்த்துட்டு நான், அஸ்வின், ராம், இன்னும் நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் யாரும் எதுவுமே பேசாமல் வெளியில் வந்து அமைதியாக இருந்தோம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இன்னையா இருந்தால் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மன இறுக்கத்தோடு இருந்துகிட்டே இருந்தேன். அந்த அமைதி தான் அந்த படத்தோட பெரிய வெற்றி நினைக்கிறேன். மாரி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அவரோட படங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, ரியல் லைஃப்பில் நான் பார்த்தது, சினிமாவில் பார்க்காதது அவர் சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். பரியரும் பெருமாள் அந்த குளத்தில் வாய் வச்சு தண்ணி குடிச்சிட்டு ஓடிட்டே இருப்பார். இதில் கலையரசன் வந்து துண்டில் அந்த தூக்குச்செடி கட்டிட்டு போயிட்டு இருப்பார். நிறைய டீட்டெயில் நான் பார்த்த லைஃப்பில் சினிமாவில் பார்க்க லைஃப் எல்லாம் அவர் பார்த்துருக்கேன். ரஞ்சித் சார் படத்தில் கூட சார்பட்டா பரம்பில் பெத்தனகர மூடு அப்படின்னு வருவாங்க. இந்த வார்த்தை வந்து இன்னும் எங்கள் ஊரில் என்ன கூட இருக்குது. அந்த வார்த்தை பெத்தனகர மூடுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா டெய்லி ஒரு பொண்ணு பார்த்துக்க ஒரு பொண்ணுமே உனக்கு குதிரல அப்படின்னு சொல்லி மெட்ராஸில் சொல்லியிருப்பார். இந்த குதிரன வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைகள், விஷுவல்ஸ் எல்லாமே யதார்த்த லைஃப்பில் பார்த்தது. பட் சினிமாவில் பார்க்க எல்லாமே நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் ரீசெண்டாக. வாழையை பற்றி சொன்னால் எல்லாரும் சொன்ன மாதிரி மாரியோட பெஸ்ட் இது, அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா மாரியோட வாழ்க்கையை மாறி தவிர வேற யாரும் பெஸ்ட்டாக பண்ண முடியுமா என்ன? வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அப்புறம் ஜாபியா, எனக்கு இந்த பையன் அந்த படம் நடிச்ச ஹீரோ ஃபண்ட்ரி படத்தில் பார்த்த ஜாபியாவோட முகம் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. என்னன்னு தெரியல, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. டெக்னிக்கல் டீம், ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். டெக்னாலஜிக்கலி சினிமா இவால்வ் ஆகும்போதெல்லாம் நிச்சயமாக ஒரு டிரெக்டர் அந்த எவ்வளோ காலகட்டம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு குவாலிட்டி சினிமா கொடுப்பாங்க. அதுக்காகவே இந்த டிரெக்டருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அயலான் திரைப்படத்தின் டிரெக்டர் ரவிக்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனிங்கில் இந்த படத்தை பார்க்கல. நான் கொஞ்சம் முன்னாடி அவருடைய படத்தொகுப்பில் அறையில் பார்த்தேன் இந்த படத்தை. அதாவது கொஞ்சம் தற்காத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா சந்தோஷ் நாராயணனுடைய கம்ப்ளீட் மியூசிக் இல்லாதனால அங்கேயே நான் அழகாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நான் படம் பார்க்கும்போது அவருடைய கதைன்னு எனக்கு தெரியாது. நான் பேசிட்டு படம் பார்க்குறீங்களான்னாரு. சரி ஓகேன்னு தனியாக நான் மட்டும் உட்காந்து படத்தை பார்த்தேன். படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி எதுவுமே பேச முடியல. அது வரைக்கும் நான் ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டுருந்தேன். சரி ஓகே, இவர் வந்து ஒரு அழியாத கோலங்கள் அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு படங்கள், வேலைகளும், அரசியல் பின்போல இதெல்லாம் இருக்கக்கூடிய படங்களாக நிறைய விமர்சனங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு ஜாலியாக ஒரு படம் எடுக்கணும்னு எடுத்திருக்காரு போல் இருக்கு அப்படின்னு நானும் ஹாப்பியாக அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். படம் முடியும் போது கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிடுச்சு. அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது என்னுடைய கதை இது, என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லும்போது என்னால் அது எப்படி அந்த நேரத்தில் என்னால் ரியாக்ட் பண்ணவே முடியல. எப்படி நீங்கள் எப்படி இதை கடந்து எப்படி ஒரு மாரி செல்வராஜ் உருவானார். இப்போ நிறைய பேர் சொன்னீங்க மாரி செல்வராஜ் அவருடைய இது ஒரு மிகச்சிறந்த இதுதான் அவருடைய படைப்பில் உச்சன்னு. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, மாரி செல்வராஜ் படைப்புகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிற அந்த புத்தகத்துக்கு அவரே எழுதின ஒரு முன்னுரை தான் இந்த படம். அதில் இருக்கக்கூடிய கதைகளை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறதுக்கு அந்த ஆசிரியர் எழுதின முன்னுரை. இந்த படம் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையும் புரிதலையும் எல்லாருக்கும் ஏற்படுத்தும். அவர் ஏன் இப்படி சிந்திக்கிறாருங்கிறதுக்கான காரணமும் தெரியும். இப்போ எல்லாரும் படம் எடுக்கிறோம். இப்போ சினிமாவே ஒரு யானை மாதிரி. அந்த யானையை வந்து அப்படியே தெருவில் அப்படியே பிச்சை எடுக்க கூட்டிகிட்டு வந்தோம்னா எல்லாருக்கும் கொஞ்சம் இலக்காரமாக தான் இருக்கும். ஜாலியாக அப்படியே பிச்சை போட்டு அப்படி கொஞ்சம் ஜாலியாக பார்ப்பாங்க. அதே யானையை கொஞ்சம் ஜூவில் கொண்டு போய் வித்த காட்டினோம்னா, ஏய் இங்கே பாரு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த யானையை காட்டுக்குள்ளே தனியாக உடம்பெல்லாம் மண்ணோட எதுக்கு நம்ம பார்த்தோம்னா எதுவுமே பேசாமல் உறைஞ்சி நின்றுவோம் இல்லையா? அதுதான் மாரி செல்வராஜோடைய படம். மாரி செல்வராஜை நான் பார்க்குறேன்.
மாரி செல்வராஜ் வந்து இந்த வாழை மாதிரியே, வாழை கிழங்கு மாதிரி பூமிக்குள்ள அழுந்த வேர் பரப்பி பதிஞ்சிருக்காரு. அவர் இன்னும் கன்றுகளாக முளைத்து வெளிவருவார், மனம் பரப்புவார். நன்றி. வெப் சீரிஸ்ல வரும்போது ஒரு மிகப்பெரிய சென்சேஷனை ஏற்படுத்தின ஒரு டைரக்டர்னு நிச்சயமா சொல்லலாம். சமூக நீதி, பெண் உரிமை பத்தி எல்லாம் பேசுறோம். இந்த சீரிஸ்க்கு கிடைத்த வரவேற்பு நிஜமாவே அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, பெண்ணாகிய எல்லாருக்குமே சொல்லலாம். அயலி வெப் சீரிஸின் இயக்குனர் அவர்களை அன்புடன் இந்த தருணத்தில் மேடை கழிக்கிறோம். முத்துக்குமார் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். வணக்கம் சார். தேங்க்யூ. எல்லோரும் எனக்கு பயமாக இருக்குது எல்லோரும் முன்னாடி பேசுகிறதுக்கு. ஃபஸ்ட் திங், இதே மாதிரி தான் ஸ்பீச்லெஸ்ஸாக தான் இருந்தோம் படம் பார்த்துட்டு. நாங்கள் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து படம் பார்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் எல்லோரும் ஐ டு ஐ பார்க்குறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது. எனக்கு முதல்ல இந்த படத்தை வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டது எனக்கு ரொம்ப என்னோடய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் சார் இதுவே. ஏன்னா நான் இட்ஸ் ரொம்ப ஹானர் சார். அது நான் அதை எனக்கு முன்னாடி காமிச்சு உங்களோட பர்சனலாக அதை பேசுகிறதுக்கான டைம் கிடச்சதே வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு எனக்கு ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தோணுது. ஏன்னா எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் ஃபஸ்ட்டு ஐலி பண்ணும்பொழுதே எனக்கு ஒரு அதில் நிறைய மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் ஒருத்தவங்களும் டிஸ்டிங்டிவாக தெரியணும் அப்படின்னா அது எப்படி கேரக்டர் பிரிக்கணுங்கிறதுக்கு எனக்கு வந்து பரியரும் பெருமாள் தான் ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இருந்தது. ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரோட லேயர், கலர்ஸ் மிக்ஸ் ஆகக்கூடாது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஒரு விஷயத்தை நம்ம வந்து இது வந்து இட்ஸ் ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இது பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைனா அது எப்படி அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்கு எனக்கு பரியரும் பெருமாள் பெரிய ரெஃபரன்ஸாக இருந்தது. ஸோ அன்னையிலேருந்து எனக்கு நான் எந்த இடத்துக்கு வந்தாலும் சொல்லுவேன், இந்த கதைகள் பண்ணுறதுக்கெல்லாம் காரணம் வந்து மாரி சார், ரஞ்சித் சார், வெற்றிமாறன் சார், இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் அவங்க கொடுக்குற பாதை தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இந்த படம் பார்த்துட்டு எங்களுக்கு சசி சார் கூட சொன்னாங்க, உங்கள் லைஃப் ஒரு லைஃப், அந்த லைஃப்பை வந்து இது என்னோடய லைஃப், நான் இந்த படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறதே ஒரு பெரிய, ஏன்னா அப்படி ஒரு லைஃப் இருந்தால் சார் சொல்ல முடியும், இல்லைனா ஃபேக்காக இருக்கும் அது. பட் அந்த லைஃப்பை பார்க்குறதுக்கு, அதை பார்த்ததுக்கு பிறகு ஒரு 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசுகிறதுக்கு. அவ்வளோ அழுத்தமாக இருந்தது. லிட்ரலி எல்லோரும் அழுதுருக்க வேண்டியது, பட் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்துட்டோம். ரொம்ப அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு அந்த வாழையில் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வாழை தோட்டம் ரொம்ப பளிச்சுன்னு பச்சை பசேல்னு அவ்வளோ பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. பட் அந்த லாஸ்ட்டு ஷாட் அதை பார்க்கும் பொழுது லிட்ரலி கண் கலங்கிருச்சு. அது எவ்வளோ அந்த இலைக்கு கீழே எவ்வளோ பெயின் இருக்குது அப்படிங்கிறதும் எத்தனை பேர் சொன்னாங்க அது ரொம்ப இலகுவாக நினைப்போம், அது எவ்வளோ கனமானது அப்படின்னு. ஒவ்வொரு இடமுமே வந்து ரொம்ப பதபதப்பாக இருந்தது. அந்த பசங்க இப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு சார். இட்ஸ் அ லெசன். எனக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது அந்த கதையில். ஒவ்வொரு மொமெண்ட்டுமே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப உண்மையாக இருந்தது. எனக்கு படம் பார்த்துட்டு மாரி செல்வராஜ் சார், இதுதான் மாரி செல்வராஜ் சார்னா அவர் தான் சூப்பர் ஹீரோ, அவர் கதை தான் சூப்பர் ஹீரோ கதை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த சூப்பர் ஹீரோ கதை எல்லோரும் தேட்டரில் பார்க்கலாம். எல்லோரும் சொல்கிறாங்க அது எப்படி எனக்கு அப்படிலாம் தோணல சார். பக்கா என்டர்டெய்னிங்காக நான் என்ஜாய் பண்ணேன், ஒவ்வொரு மொமெண்ட்டும் என்ஜாய் பண்ணேன். நீங்கள் காமிச்ச ஹாப்பினஸாக இருக்கட்டும், சேடாக இருக்கட்டும், எல்லாமே 100% வந்து ரீச் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் அ ஹியூஜ் சக்ஸஸாக தான் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லோரும் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும். நன்றி, தேங்க்ஸ்.